திமுக கூட்டணி நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கு, தொடர்ந்து கூட்டணி சார். நீங்க திமுக கூட்டணியில் தான் இருந்தோம், அங்கேதான் வெற்றி பெற்றோம். அங்கிருந்து தான் தாவகாவை அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போது திமுக கூட்டணியில் முறைப்படி நாங்கள் அங்கம் பெறுகிறோம். ஆனால் நாளை உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூடி ஒரு நிலை எடுக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை எடுத்திருக்கிற முடிவின்படி நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். சூழல்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது. அந்த கூட்டணியில் அங்கம் பெற்ற கட்சிகள் அமைச்சரவையில் இருக்கிறது, வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த சூழலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஏனென்றால் அந்த கூட்டணியில் பல கட்சிகள் இல்லாத சூழலில் அந்த கூட்டணி இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகிறது. அதை கூட கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி கட்சி கமிட்டிகளில் உரிய மட்டங்களில் பேசி நாங்கள் அதை அறிவிப்போம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரிகள் தேசிய குழுவின் வழிகாட்டுதலுக்கு இணங்க, கட்சி காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு இணங்க நாங்கள் உழைக்கும் மக்களின் உரிமை போர், தமிழகத்தின் உரிமை போர்களில் திமுக, அண்ணா திமுக, தாவேகா, இந்த ஜனநாயக சக்திகள் அனைவருடன் சேர்ந்து நாங்கள் பாடுபடுவோம், போராடுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை மிக தெளிவு. தாவேகாவை நாங்கள் ஆதரிப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க அரசியல். மக்கள் அளித்த தீர்ப்பை நாங்கள் வழிமொழிகிறோம். இன்னொரு தேர்தல் கூடாது, இந்த இடத்தில் ஆளுநர் வந்துவிடக்கூடாது. இந்த காரணங்களுக்காக நாங்கள் வெளியிலிருந்து தாவேகாவை ஆதரிக்கிறோம். தாவேகா 5 ஆண்டுகள் ஆட்சி தர வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். முன்னர் ஆட்சியில் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடர்ந்த நலத்திட்டங்கள், இந்தியாவிலேயே நல்ல திட்டங்கள் தொடர்ந்தது, அந்த திட்டங்கள் தொடர வேண்டும். புதிய நலத்திட்டங்கள் குறித்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே மதச்சார்பின்மையின் பக்கமும், தமிழகத்தின் உரிமைகளின் பக்கமும், உழைக்க மக்கள், ஊழியர்கள், எளிய மக்களின் பக்கமும் அவர் இருக்கிற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 ஆண்டுகள் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். முன்னாள் முதல்வர் இந்த ஆட்சி 3 மாதம் கூட தாங்காது அப்படின்னு சொல்றாரு. அவர் தமிழ்நாட்டின் மூத்த தலைவர், பல்வேறு பொறுப்புகளை வகித்த அனுபவம் மிகுந்தவர், ஒரு பெரிய ஜனநாயக கட்சியின் தலைவர். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அவ்வாறு கூறியிருக்க கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. அடுத்து சண்முகம் தோழர் கூட சொன்னாரு, திமுக கூட்டணி என்பது தற்பொழுது தமிழகத்தில் இல்ல, மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் கிடையாது, நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்திய கூட்டணியில் இடதுசாரிகள் அங்கம் பெறுகிறோம். இந்திய கூட்டணி வலுப்பெற வேண்டும், இந்திய நலனுக்காக, கட்சி நலன்களுக்கு அப்பா இந்திய நலன்களை முன்னிறுத்துகிற போது இந்திய கூட்டணி தான் அதில் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருந்த கூட்டணிகள், சில அரசியல் கட்சிகள் ஆட்சியில் அங்கம் பெறுகிறது, இடதுசாரிகள் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். என்கிற போது இயல்பாகவே அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சியில் ஏதும் இல்லை என்கிற போது அந்த சூழலில் அவர் சொல்லியிருக்கக்கூடும். நாங்களும் இது பற்றி ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை 10-11 நிர்வாக குழு கூட இருக்கிறது, 9 செயற்குழு கூட இருக்கிறது. ஒரு கூட்டணியிலிருந்து விலகுகிற போது அல்லது விலகிக் கொள்கிறோம் என்று சொல்கிற போது முறைப்படிதான் நாங்கள் அறிவிக்க வேண்டும், போகிற போக்கில் அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி கூட்டங்களை கூட்டி வெளிப்படையாக நாங்கள் எங்கள் அரசியல் முடிவுகளை அறிவிப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.